Very good morning, everyone. Hope you're well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷில் ஃப்யூச்சர் கிராமரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம முதல்ல இங்கிலீஷில் மிக முக்கியமான கிராமர்ஸ் எல்லாம் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா கிராமரையும் பார்க்கலாம். ஸோ ரொம்ப மிக மிக முக்கியமான கிராமர்ஸ் எல்லா கிராமர்ஸுமே முக்கியம்தான். ஸோ கொஞ்சம் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற கிராமர்ஸு அதை முதல்ல இங்கிலீஷில் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல்பட்டு எல்லா கிராமர்ஸையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ 4 விதத்தில் ஃப்யூச்சர் டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ there are 4 ways to express the future tense in English. ஓகே, ஸோ ஒன்று the present simple is used. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம், நம்ம ஒரு ஒரு கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸ் எதிர்காலத்தில் நடக்குதுன்னா கூட அதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸை ப்ரெசன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ த ப்ரெசன்ட் சிம்பிள் இஸ் யூஸ்ட் ஒன்லி டு எக்ஸ்ப்ரெஸ் இம்பர்சனல் ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட்ஸ். ஸோ இது நம்மளுடைய பர்சனல் இது கிடையாது. இது ஃப்யூச்சர் டென்ஸுக்கு நம்மளுடைய இது நம்மளுடைய பர்சனல் ஸ்கெட்யூலர் டெய்லி ருட்டீனை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம அதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். I wake up every day 6 o'clock in the morning, I brush up, I wash my face, I have a shower at 6:30 and I have my breakfast at 7 a.m. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை அது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை நம்மளுடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸை யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் இம்பர்சனல் ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட்ஸ் நம்மளுடைய பர்சனல் கிடையாது, ஒரு கம்பெனியோட ஈவெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணாலும் அதுக்கு ப்ரெசன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. ஸோ எவ்ரிடே நடக்கிற மாதிரி தான் அது ஆக்சுவலாக. ஸோ எவ்ரி மண்டே அல்லது எவ்ரி டியூஸ்டே அப்படி வருது. ஸோ இது பாருங்கள், த பிளேன் லேண்ட்ஸ் அட் 10:15 டுமாரோ மார்னிங். ஸோ நாளைக்கு காலையிலன்றது ஃப்யூச்சர் டென்ஸ் தான். ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணுறது இட் வில் லேண்ட் டுமாரோ 10:15 நம்ம சொல்ல மாட்டோம். The plane, the aeroplane, the flight lands at 10:15. ஓகே, இங்கே நீங்கள் 10:15 சொல்லலாம், 10:15 சொல்லலாம். ஓகே, டுமாரோ மார்னிங் சொல்கிறோம். இது அந்த கம்பெனியோட எவ்ரி நாளைக்கு என்ன கிழமையாக இருக்கும், நாளைக்கு சண்டேவாக இருக்கும். ஸோ எவ்ரி சண்டே வரதுனால அப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தபடியாக இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸோ அமெரிக்கன் இங்கிலீஷில் ப்ரெசன்ட் ப்ரோக்ரஸிவ்னு சொன்னேன். அது என்னென்னா டு டாக் அபவுட் ஃப்யூச்சர் பர்சனல் பிளான்ஸ். நம்மளுக்குன்னு ஒரு எதிர்காலத்தில் ஒரு பிளான் வச்சுருக்கோம், நாளைக்கு நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிளானை வச்சுருந்தோம்னு சொன்னால் அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுறோம். ஈவெண்ட்ஸ் தட் ஆர் ஆல்ரெடி அரேஞ்ச், நம்ம ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள், we are leaving to Greece in 2 weeks. ஸோ 2 வாரத்தில் நடக்க போகிறத நம்ம we will leaveன்னு சொல்லலை, we are leaving. ஏன்னா இது நம்ம நிச்சயமாக அது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்மளுடைய டிக்கெட்லாம் புக் பண்ணோட எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நம்ம சுட்கேஸ் நம்ம லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஓகே, ஸோ இட்ஸ் ஃபார் ஷோர் நம்மளுடைய அது நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளானு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுறோம். we are leaving to Greece in 2 weeks. I am going to Paris in 2 weeks. I am going to London in 2 weeks அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ ஆம் கோவிங்கிறது அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸை ஃப்யூச்சர் பிளானை பற்றி நம்மளோட பர்சனல் பிளானை பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தபடியாக உங்களுக்குன்னு ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா நாளைக்கு நான் இதை பண்ண போகிறேன், நாளைக்கு இதை நான் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, நாளைக்கு நான் இதை பண்ண போகிறேன்றது ஃப்யூச்சர் பர்சனல் பிளான். நாளைக்கு நான் இதை பண்ணலான்னு இருக்கேன், அது உங்களுடைய இன்டென்ஷன். ஸோ அப்போ என்ன சொல்கிறோன்னா டு பி கோவிங் டு ப்ளஸ் அந்த வேர்பை யூஸ் பண்ணுறோம், is used. Okay, so to express intention, நம்மளுடைய intention and future personal plans. So I am going to work for a law firm after I graduate. ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா இதுக்கு எப்போதுமே இந்த கோவிங் டுன்றது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் கோவிங் டு ஃப்ளை, ஐ எம் கோவிங் டு teach after I completed my studies, I am going to என்ன வேணால் நீங்கள் அந்த வேர்பை போட்டுக்கலாம், ஆனால் இந்த கோவிங் டுன்றது இருக்கணும். ஸோ ஐ எம் கோவிங் டு ஒர்க் ஃபார் அ law firm after I graduate. இது உங்களுடைய இன்டென்ஷன்,
அதே சமயத்தில் இது ஃப்யூச்சர் பர்சனல் பிளான். ஸோ இப்போ டு ப்ரிடிக்ட் சம்திங் அபவுட் டு ஹேப்பன். ஸோ என்ன ப்ரிடிக்ஷன் என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கும் நம்ம வந்து இந்த கோவிங் டுவை யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்போ வந்து என்னென்னா இந்த கோவிங் டு பி யூஸ் பண்ணிடுறோம் நம்ம அதுக்கப்புறம். ஸோ லுக் அட் திஸ் டார்க் கிளவுட்ஸ். ஸோ அங்கே வந்து நம்ம மேகமூட்டம் ரொம்ப அப்படியே இருட்டிக்கிட்டு இருக்குது மேகமூட்டம். லுக் அட் தோஸ் டார்க் கிளவுட்ஸ். there is going to be a storm. So going to be a storm. ஸோ அங்கே இந்த பீன்ற அதாவது வேர்பை போடாமல் நம்ம பிஏ போட்டுடுறோம். ஸோ there is going to be a storm. இப்போ எப்போ தான் நம்ம வந்து வில்லை யூஸ் பண்ணுறோம்? ஃப்யூச்சர் டென்ஸ்னாலே வில் தானே, இது வரைக்கும் இன்னும் வில்லே வரலையே அப்படின்னு யோசனை பண்ணலாம். ஸோ வில் ப்ளஸ் verb is used to predict an unknown future. ஸோ நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியலனா தான் அதுக்கு தான் வந்து நீங்கள் வில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன் 50 years time people will live differently with the growing technology. ஸோ இப்போவே நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இன்னும் 50 இயர்ஸ்ன்றதுக்கு பதில் இன்னும் மேபி ப்ராபப்ளி இன்னும் 10 years டைமுக்குள்ளேயே கூட வந்து நிறைய இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணால் சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணுறீங்க, ஆனால் we don't know what will happen. ஸோ அப்போ தான் வந்து நம்ம will யூஸ் பண்ணுவோம். In 50 years time people will live differently with the growing technology. ஸோ இதுவே உங்களுடைய இந்த இப்போ ஒரு ஃப்ளைட்டை பற்றி பேசணும்னு சொன்னால் the flight will land tomorrow 10:15னா நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட் கிடையாது. அது நம்ம வந்து அது வந்து நம்மளுக்கு அன்னோன் ஆக்டிவிட்டியாக இருந்தால் தான் அந்த இடத்துல தான் நம்ம வில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ வில் கோ டுமாரோ. ஸோ நம்ம வந்து ஐ வில் கோ டுமாரோன்றது வந்து இன்னும் நம்ம உறுதியாக சொல்லலை. ஓகே, அதர்வைஸ் என்ன நீங்கள் சொல்லலான்னா இன்னொரு விதத்தில் என்ன சொல்லலான்னு சொன்னால், இப்போ நீங்கள் சடனாக ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, உடனடியாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க, அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாய்ட் கான்ட்ராடிக்டாக இருக்குது. அதாவது உடனடியாக செய்ய போகிறோன்றத வந்து ப்ரெசன்ட் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். உடனடியாக செய்ய போகிறதுக்கு ஐ வில்னு சொல்கிறோம். ஸோ அந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஓ ஐ forgot to do it yesterday. நான் நேத்திக்கு பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஓகே, ஐ வில் do it right now. ஸோ இப்போ வந்து நான் சடனாக அந்த டிசிஷன் எடுத்தேன், ஸ்பான்டேனியஸாக அந்த டிசிஷன் எடுத்தேன். ஸோ ஓ ஐ forgot to do it yesterday. I will do it right now. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தபடி நம்மளுக்கு வந்து ஒரு சர்டன் என்ன சொல்கிறது ஃப்ரேசஸ் மாதிரி இருக்குது. ஐ ஹோப்னு சொன்னால் நம்ம நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் யூ வில் சக்சீட். ஸோ இது வந்து நம்மளுடைய நம்பிக்கை. ஓகே, ஸோ அடுத்தபடி ஐ எம் ஷோர்னு சொன்னோம்னாலும் ஐ எம் ஷோர் யூ வில் சக்சீட். ஐ எக்ஸ்பெக்ட் யூ வில் சக்சீட். ஓகே, ஐ நோ யூ வில் சக்சீட். ப்ராபபிளி யூ வில் சக்சீட். ஸோ இந்த மாதிரி அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும்போது ஐ ஹோப், ஐ எம் ஷோர், ஐ எக்ஸ்பெக்ட், ஐ நோ, ப்ராபபிளி எக்ஸெட்ரா இந்த மாதிரி சில இதெல்லாம் வரும்போது வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுறீங்க, வில்லுன்றதை யூஸ் பண்ணுறீங்க. ஐம் ஷோர் யூ வில் சக்சீட் சொல்லிட்டு. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டைம் எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால், டைம் கன்ஜங்ஷன்ஸ்ன்னு சொன்னோம்னா லைக் அஸ் சூன் அஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஆஃப்டர், வென், ஸோ இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், நாட் த ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, ஸோ அங்கே இன் இங்கிலீஷ் த ப்ரெசன்ட் நாட் த ஃப்யூச்சர் இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் டைம் கன்ஜங்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வென், ஆஃப்டர், பிஃபோர், as soon as, எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் tell him. ஸோ இங்கே பாருங்கள் I'll tell him. இந்த டெல்லுன்றது இதுக்கு முன்னாடியே கூட நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? டெல்லுக்கு அப்புறமா வந்து டு வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அந்த ப்ரோனவுனை போட்டுடணும். ஸோ ஐ வில் டெல் டு ஹிம்ன்றது ராங். நிறைய பேர் வந்து ஐ வில் டெல் டு ஹிம் சொல்லுவாங்க, அது ராங். இனிமேல் அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. ஐ வில் டெல் ஹிம் as soon as I see him. பாருங்கள், அந்த as soon asன்றது டைம் எக்ஸ்ப்ரெஷன். அதுக்கப்புறமா என்னென்னா ஐ see him. நீங்கள் பார்க்க போகிறது ஃப்யூச்சரில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லையா? ஸோ இப்போ பார்க்க போகிறது இல்லை, ஆனாலும் அந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணிங்க. ஆனால் முதல்ல வந்து என்ன போட்டுட்டீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் ஆக்ஷன்றது வந்து I'll tell him சொல்லிட்டீங்க. I'll tell him as soon as I see him.
பொலைட்டாக சொல்கிறது வந்து டெல்லுன்றதை விட ஐ லெட் ஹிம் நோன்னு சொல்லுவோம். ஸோ ஸோ இது பெட்டர், ஐ லெட் ஹிம் நோ ஆஸ் சூன் அஸ் ஐ சி ஹிம்ன்றது ஒரு பொலைட் வெர்ஷன் ஆச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிக்கலானதாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ வந்து ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு 4 வேஸில் யூஸ் பண்ணலாம். ஒரு கம்பெனியோ இல்லை வேறு இம்பர்சனல் நம்மளுடைய ஸ்கெட்யூல் இல்லை, பர்சனல் இல்லாமல் வேறு எதுவும் ஸ்கெட்யூல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சர் ஈவெண்ட்டை பற்றி டாக் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் பர்சனல் பிளானை வந்து ஃப்யூச்சர் பர்சனல் பிளானை பேசுகிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் நம்மளுடைய அதாவது வந்து ஒரு ப்ரிடிக்ஷனையோ இல்லை இன்டென்ஷனையோ நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளானையோ யூஸ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது ஃப்யூச்சர் பிளானுக்கு. ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸையும் யூஸ் பண்ணுறோம், கோவிங் டு பி ப்ளஸ் வெர்பையும் யூஸ் பண்ணுறோம் ஃப்யூச்சர் பர்சனல் பிளான்ஸ். ஓகே, அடுத்தபடி வந்து வில்லுன்றது வந்து நம்ம சடனாக ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா, ஸ்பான்டேனியஸாக ஒரு ஆக்ஷன் எடுத்தோம்னா சடனாக செய்ய போகிறோன்றதையே வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் டென்ஸ் எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் பாருங்கள், இதில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்டில் எழுதுங்க, என்ன ஆன்சர்ஸ் உங்களுடைய ஆன்சர்ஸ் வரும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அந்த 10 சென்டென்சஸ்க்கு வந்து ப்ராக்கெட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கேத்தி டேஞ்சர்ஃபீல்ட் அவங்க ஒருத்தவங்களோட பேர், இஸ் ஹேவிங், வில் ஹாவ் அ வெல்கமிங் பார்ட்டி ஃபார் கேட் டுமாரோ ஈவினிங். ஓகே, கேட்டுன்றவங்க இன்னொருத்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வரவேற்பு பார்ட்டி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த வேர்பை சூஸ் பண்ணுவீங்க? இஸ் ஹேவிங் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வில் ஹாவ் யூஸ் பண்ணுவீங்களா? ரெண்டாவது பாருங்கள், சார்லி ஹோப்ஸ் கேட் இஸ் கோவிங் டு ஓ வில் அக்ரி வித் ஹிம் அண்ட் ஜஃப். ஸோ 2 பேர் இருக்காங்க, டு அக்ரி வித் ஹிம் அண்ட் ஜஃப்ன்றவங்க. சார்லி வந்து அவர் ஒரு நம்புகிறாரு, இந்த மாதிரி வந்து கேட்டுன்றவங்க வந்து அவங்க சொல்கிற டிசிஷனை வந்து ஒத்துப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இஃப் கேட் ஆஸ்க் சார்லி, ஸோ கேட்டுன்றவங்க சார்லி ஆஸ்க் கேட்டாங்கன்னா ஹீ இஸ் கோவிங் டு ஓ ஹீ வில் ஷோ ஹர் ஹவ் டு ஆப்ரேட் த கம்ப்யூட்டர்ஸ். இந்த கம்ப்யூட்டர் எப்படி வந்து பண்ணணுன்றதை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜெமா isn't sure about her professional plans yet. ஸோ ஜெமாக்கு வந்து இன்னும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட பிளானை பற்றி இன்னும் ஷோராக அவங்க எடுக்கலை. She is staying or she will stay in France for 1 or 2 years and then she decides or she will decide what to do. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து 1 அல்லது 2 ஆண்டுகள் வந்து ஃப்ரான்ஸில் வந்து தங்கியிருந்துட்டு அதுக்கு அப்புறமேல்பட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்றது முடிவெடுப்பாங்க அப்படின்றது. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த கிராமர் யூஸ் பண்ணுவீங்க, எந்த வார்த்தை யூஸ் பண்ணுவீங்கன்றது பண்ணுங்கள். Let's meet at 7 tonight in front of the theatre. The play dash at 7:30 p.m. So begins போடுவீங்களா, is going to begin போட போகிறீங்களா? Okay, so the phone is ringing. I am going to or I will answer it. எது போட போகிறீங்க? ஸோ இப்போ வந்து ஃபோன் வந்து ரிங்னு ரிங் ஆகுது, நீங்கள் என்ன போட போகிறீங்க? will. ஸோ will here வந்து இங்கே பேர் வில்லியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? வில்லியத்தை வந்து ஷார்ட்டாக வில்லுன்னு சொல்லுவாங்க, பில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ will probably be or will probably going to be, எது நீங்கள் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். upset when Jeff talks to him. Okay, Charlie is definitely going to leave or will definitely leave London. ஸோ நீங்கள் வந்து எதுன்னு சொல்லி நீங்கள் போடுங்க. ஸோ சார்லின்றவர் வந்து நிச்சயமாக வந்து லண்டனை விட்டு போகிறாரா என்னன்னு தெரியல அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது nobody knows what blank. ஓகே, ஸோ யாருக்குமே தெரியாது, அதாவது வந்து ஒரு கம்பெனி நோப்ளோ டயர்ஸ்ன்றது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து ஆஃப் த நோப்ளோ டயர்ஸ் கம்பெனி when the truth is known. ஸோ அந்த கம்பெனிக்கு என்ன ஆகுன்றது நம்மளுக்கு தெரியாது, இந்த ட்ரூத் வெளியில் வந்துச்சுன்னு சொன்னால். அடுத்தபடியாக Kate can't have dinner with Charlie this evening because she and her friend blank to the theatre are going to will go to the theatre. நீங்கள் வந்து யோசனை பண்ணி சொல்லுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், கேட் காண்ட் ஹாவ், கேனாட் ஹாவ்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதுவே வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்கிறது வந்து கேன்ட். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்கிறது வந்து காண்ட்.
ஸோ நம்மளுக்கு அவங்க கேன் சொல்கிறாங்களா கேன் சொல்கிறாங்களான்னு தெரியாது. கேட் கேன் ஹேவோ கேட் கேன்ட் ஹேவ்னு தெரியாது. இந்த டீயை வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலைன்னா. ஸோ இதே பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கேட் கேன் ஹேவ் ஆர் கேட் காண்ட் ஹேவ். ஸோ நல்லா தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஸோ அடுத்தபடியாக பாருங்கள், இன்னொரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இதில் blank தான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராக்கெட்ஸில் வந்து verb போட்டிருக்கேன், லேர்ன் போட்டிருக்கேன். when people blank learn the truth there will be trouble. ஸோ என்ன போடுவீங்க? will போடுவீங்களா, going to be போட போகிறீங்களா, என்ன போடுவீங்களோ? if Jeff blank ஸோ வித்தின் ப்ராக்கெட்ஸில் வந்து டாக் போட்டிருக்கேன், டாக் டு will he will lose his job. ஸோ என்ன போடுவீங்கன்றதையும் சொல்லுங்கள். அடுத்தபடியாக ஜெம்மா அண்ட் ஹர் பாய் ஃப்ரெண்ட் blank. ஸோ வித்தின் ப்ராக்கெட்ஸில் மூவ் போட்டிருக்கேன். ஜெம்மான்றவங்களும் அவங்களுடைய நண்பரும் ஆண் நண்பரும் வந்து ஒரு அசூனஸ் அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அடுக்கு மாளிகை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க மூவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி போடுறதுன்றது சொல்லுங்கள். as soon as they blank within brackets find a bigger apartment. ஸோ ஜெம்மான்றவங்க சொல்கிறாங்க when you blank. ஓகே, எழுதுறது வித்தின் ப்ராக்கெட்ஸ் ரைட் to your mother. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எழுதும்போது Kate ப்ளீஸ் சென்ட் ஹர் மை love. ஸோ நான் விசாரிச்சேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன போடுவீங்கன்னு போடுங்க, ரைட்டில் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், if you blank வித்தின் ப்ராக்கெட்ஸில் லைக் போட்டிருக்கு, I அதுக்கப்புறம் blank போட்டிருக்கேன். ஸோ வந்து வித்தின் ப்ராக்கெட்ஸில் ஃபைல் இட் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் வந்து அந்த இதை வந்து உங்களுக்காக நான் வந்து ஃபைல் பண்ணுறேன்னு சொல்கிறோம் இல்லையா. இது எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய்.